நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ரெண்டு மார்க்கெட்டுமே நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன்னு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனில் இருந்து நமக்கு டவுன் ஆகிருக்கு. நான் ஸ்டாப்பாக இதில் புட் ஆப்ஷனில் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரியான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் டவுனு, மற்றபடி டவுனுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதே போல் பேங்க் நிஃப்டிலையும் நம்ம பார்த்தா இந்த சார்ட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி நார்மல் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், காலையிலே ஒரு கால் ஆப்ஷன் எடுத்துட்டோம். ஸோ 1 செகண்ட் புட் ஆப்ஷன் மூலம் நான் என்ட்ரு ஆகிட்டேன். பட் ப்ரீமியமில் தர முடியல. இந்த மாதிரியான மூவ்ஸ் வரதுக்கான இப்போதைக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கரெக்டாக ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல். அதுவுமே நம்மளுக்கு டவுட்டான ஒரு கேஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. மொமெண்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா ஹியூஜ் ப்ராஃபிட்ஸும் வரலாம். இப்போ எக்ஸாக்டாக நம்ம 42,200 புட் ஆப்ஷன் சார்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஆக்சுவலாக நம்ம டீசெண்டாக ஒரு பெரிய லெவல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுத்தாச்சு. இப்போதைக்கு இந்த லெவலில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. பட் நான் எதுவும் ரீஎன்ட்ரி இப்போதைக்கு எதுவும் எடுக்கவில்லை. ஸோ இந்த மாதிரியான மூவ்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. திரும்பவும் நமக்கு 360 சாலிடாக அடிக்கணும். அதுதான் இருக்கக்கூடிய மார்க்கெட் லாஜிக்கு. டவுன் வந்தாலும் நம்ம திரும்பவும் 360 அட்லீஸ்ட் 420 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ எதுக்காக முக்கியமாக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஓடிபி என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ப்ரீமியம் சேனல் மெம்பர்ஸ்க்குமே டவுட் இருக்குது. ஸோ அதான் இந்த வீடியோ சும்மா அப்படி எக்ஸாம்பிளுக்கு மட்டும் போடலாம் அப்படின்ட்டு போடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு என்ட்ரிக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த 42,100 கால் ஆப்ஷனையும் நம்ம பார்த்துருவோம். அது வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரி வரத்துக்குள்ளே இதையும் பார்த்துருவோம், நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துருந்தோம் காலையில் அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக நம்ம எடுத்த என்ட்ரி வந்து 225 எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம எடுத்தது. ஆக்சுவலாக கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா கொஞ்சம் முன்னாடியே கூட எடுத்துருப்பேன். கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல எடுத்துட்டோம். எக்ஸிட் பண்ணதும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் நமக்கு ரிஜெக்ஷன் வரும்போதே போயிட்டு எக்ஸிட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளோட ப்ரீமியம் சேனலில் கொடுத்த டார்கெட்டுமே அதுதான். 330 தான் நான் லாஸ்ட் டார்கெட் கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக நமக்கு ஹிட்டு. டவுன் வர மார்க்கெட்டில் கண்டிப்பாக என்ட்ரு ஆக முடியாது. ஏன்னா புட் ஆப்ஷன் சைடில் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. இந்த ரேஞ்செலாம் வரும்போது நம்ம சொல்லிட்டோம் ரீஎன்ட்ரி கிடையாது, எல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் நமக்கு பார்க்குறப்போ கரண்ட்லி நல்ல ஒரு கன்சால்டேஷனில் போயிட்டுருக்கு. நிஃப்டியுமே நமக்கு கன்சால்டேட் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சப்போர்ட் லெவலில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சை நீங்கள் பார்க்கலாம். இப்போ தான் பிரேக் ஆகி அடுத்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இதிலலாம் வந்து டவுன் ஆகிட்டு 1 செகண்ட் ஒரு ப்ரெஷர் என்ன பண்ணோம், நமக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. டவுன் சைடில் வந்து ரேரு, மேலே வந்து ட்ரிகர் பண்ணணும். ஏன்னா இன்னும் ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. அதனால் ஒரு கால் ஆப்ஷன், ஒரு மேக்கர் பிரேக்குக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஹீரோ 0க்கு இந்த மாதிரியான மூவ்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் மொமெண்டம் நல்லா இருந்தால் மட்டும் தான் நமக்கு கால் சைடில் இந்த லெவலான இடத்துக்குலாம் மார்க்கெட் போகும். இல்லாத பட்சத்தில் போகாது. நம்ம வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி எப்படி தான் நமக்கு போக போகுது அப்படின்னு. ஸோ இங்கே ட்ரெண்ட் லைனுமே இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் வந்து சீக்கிரமாக போய் பிரேக் பண்ணுமான்றது வந்து கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயந்தான். பட் வெயிட் பண்ணுவோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி புட் ஆப்ஷனில் இங்கெல்லாம் ட்ரேட் எடுத்தவங்க தாராளமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் டார்கெட் லெவலு க்ளோஸ் பண்ணிட்டு புக் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி போய்க்கலாம். 1 செகண்ட் அடுத்த லெவல் வரும்போது தாராளமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போகணும். இப்படி தான் நீங்கள் புக் பண்ணுமே தவிர கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய டைம் ரிவர்சல் ஆகிவிடும். ஸோ இப்போ நமக்கு 42,200 புட் ஆப்ஷன் கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சினாரியோஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தான் மூவ்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா. இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு என்ட்ரி எடுக்க முடியாது நிறைய டைமு. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு மார்க்கெட் இந்த சினாரியோவில் இருக்குது. நீங்கள் குத்துமதிப்பாக போய்ட்டுலாம் ஒரு ஆர்டரை போடணும்னு அவசியம் கூட கிடையாது. நிறைய டைம் இப்போ நானே கால் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ரைட்டான என்ட்ரி ஸ்பாட்டை கண்டுபிடிங்க. இப்போ என்னோட மெத்தட் இல்லை, நீங்களே ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் வந்து 1 மினிட் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிஸ்க் ரிவார்டை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா ஆர்டர் வந்து ஒரு 281 ரேஞ்சு 280 இந்த ரேஞ்சில் கரெக்டாக போடுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நார்மலாக நமக்கு என்ன ஆச்சுன்னா ஆர்டரு ட்ரிகரே ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 290 வரைக்கும் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. பட் நம்ம பேஷன்ஸோடு வெயிட் பண்ணி ஆகணும். நமக்கும் வேறு வழி கிடையாது. திரும்பவும் ட்ரிகர் ஆகும் மார்க்கெட்டு. பார்ப்போம். கரெக்டாக ஒரு 100 குவான்டிட்டி தான். அவ்வளோதான் மேட்ரு. 10 பாயிண்ட் போனாலும் என்ன ஆச்சு, நமக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பேஷன்ஸோட வெயிட் பண்ணாலே அப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்றது தான் அர்த்தம். ஆக்சுவலாக நான் இப்போ சும்மா க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ட்ரேடிங் ஆக்சுவலாக இன்றைக்கி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு புட் ஆப்ஷன்லாம். ஸோ 1 செகண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் நமக்கு
280 ரேஞ்சுக்கு மார்க்கெட் வருது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்ப 280 நீங்கள் போடலாம். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. இதெல்லாம் வந்து ரைட் ஸ்பாட்டை பார்த்து பண்ணால் மட்டும் தான் நடக்கும். நீங்கள் எந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ 280 நமக்கு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகவில்லை. ஸோ பொறுமையாக பேஷன்ஸோட வெயிட் பண்ணி ஆகணும். ட்ரிகர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது எனக்கு இப்போதைக்கு 100 லாட் 100 குவான்டிட்டி போட்டிருக்கேன். பார்ப்போம். ரிசெட்டப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ரீவியஸ் கேண்டில் லோ, தென் பேஷன்ஸோட வெயிட் பண்ணிங்கன்னா டார்கெட் வந்து 350 360 கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆச்சு, நமக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி தாராளமாக ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ நீங்கள் என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குத்துமைப்பாக ஓடுற இடத்துல என்ட்ராகிறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெட் கேண்டில் பக்கத்தில் ஒரு க்ரீன் கேண்டில் வரும், அங்கெல்லாம் போய் எடுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண தான் கற்றுக்க முடியுமே தவிர எல்லா இடத்துலையும் கற்றுக்க முடியாது. இப்போ ரிஸ்க்கை என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவில் போயிட்டு நீங்கள் தாராளமாக வைத்து கொள்ளலாம். ஸோ ஆக்சுவலாக இது எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறதுனால ஜஸ்ட்டு சும்மா ஸ்கேல்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு இப்போ லாஸ் போனாலும் ஒன்றும் பெருசாக போகாது, டப்புன்னு எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ 42,100 கால் ஆப்ஷனும் நமக்கு எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து இப்போதைக்கு டவுன் வருது. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 100 லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 140 ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் கட்டாக போயிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மொமெண்டம் பொறுத்து. 42,200 புட் ஆப்ஷன் சார்ட்டு நம்ம போட்டு வச்ச அந்த ரிஸ்க் ரிவார்டு பாருங்கள் போய் அடிச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ நம்ம டவுன்லேயே என்ட்ரு ஆயிருந்தாலும் அது சாலிடாக என்ன இருக்கும், டார்கெட்டு ஹீட்டு இல்லையா. பட் நான் எக்ஸ்பிளைனிங் இந்த ஒரு பக்கம் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன், பல பேருக்கு போய் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஆர்டர் நான் எதுவும் திரும்ப எடுக்கல. ஸோ ஒன்ஸ் அகெயின் 42,100 கால் ஆப்ஷன் நம்மளுடைய ஹீரோ 0 காலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை மட்டும் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எடுப்பனான்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். இப்போதைக்கு நிஃப்டி எக்ஸாக்டாக நமக்கு சப்போர்ட் லெவலில் இருக்குது. இன்றைக்கி கீழே ஃபுல்லாக விழுந்த மார்க்கெட் பக்காவான ஒரு சப்போர்ட் லெவல். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இடம் பக்காவாக வந்துட்டான். அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக பல பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்தே ஆக வேண்டும். 2 நாளாக இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்த ட்ரேடர்ஸ் எல்லோரும் இந்த இடத்துல கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுவாங்க. செல்லர்ஸும் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நமக்கும் வேறு வழி இல்லை. இந்த இடத்துல முடிச்சுட்டு கால் ஆப்ஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ 42,100 கால் ஆப்ஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹீரோ R0 அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை நம்மளோட நார்மல் சேனல் அண்ட் ப்ரீமியம் சேனல்லையும் கொடுத்துருந்தோம். 50லேருந்து நமக்கு அழகாக வந்தது. ஆனால் 50 பாயிண்ட் தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் நல்ல ரிஜெக்ஷனு. ஸோ கொடுத்த டார்கெட்டுமே ஆக்சுவலாக ஹிட்டு. அதனால் பரவாயில்ல விட்டாச்சு. திரும்ப இந்த ரேஞ்ச் வரும்போது என்ட்ரி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்காக அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் கால் ஆப்ஷன் வந்து திரும்ப ரேலி ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆப்போசிட் சைடில் நமக்கு மொமெண்டம் இல்லாத காரணத்தினால 0வில் போய்டும். என்ன தான் நம்ம ஃபேவராகவே மார்க்கெட் போனாலும் 0க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதனால தான் நம்ம அது எதுவும் இதுக்கு மேலே ட்ரேட் எடுக்கிறதாக இல்லை. ஸோ இன்றைக்கி நமக்கு ஓவரால் மேக் பண்ண ப்ராஃபிட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓவரால் சேர்த்து 34,520 நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு டீசெண்டான ப்ராஃபிட் தான். ஸோ புட் ஆப்ஷன் நேற்று எடுத்தது ஹோல்ட் பண்ணியிருந்தால் கூட எடுத்துருக்கலாம். பட் எனக்கு 50 பாயிண்ட்ஸ் தான். நான் அந்த ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு தெரியும். அது எனக்கு அடிச்சிருச்சு. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு மற்றவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்க்குறதுல அதில் ஈடுபாடை காட்டுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு எந்த ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. மற்றவங்க பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு எக்காரணத்தை கொண்டும் பார்க்காதீங்க. அவங்களோட மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களோட நுணுக்கங்களில் கற்றுக்கிட்டு நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வாரன் பஃபெட்டு ஜுன்ஜுன்வாலாலாம் தெரியும். அவங்களாம் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதிச்சு காட்டினவங்க. அவங்களெல்லாம் பற்றி அவங்க எவ்வளோ இன்கம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் சாதிக்கலாமே. எதுக்காக இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க? ஏன் அதை விட யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா பல பேர் லேக்ஸில் டெய்லி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களெலாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் லேக்ஸ் லேர்ன் பண்ணாமே ஏன் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட பாக்கெட்டையே நோண்டிட்டு இருக்கீங்க. உங்கள் பாக்கெட்டை எப்போ ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. அவங்க கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாமே தவிர அவங்க ஏர்ன் பண்ணுற மணியை பார்த்து உங்களால் ₹1 கூட பண்ண முடியாது. இதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். டாடா.